Hi hello friends, welcome to my new video. So இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்ட்போர்ன் வந்து உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் இதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம். மோஸ்ட்லி வந்து பே டு வின்க்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ராஸ்ட்போர்னில் வந்து கொஞ்சம் சீசன்ஸ் முன்னாடி வந்து ஆட் ஆப்ஷன் வந்து புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஆட் ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஃப்ராஸ்ட்போர்னில் டெய்லி பேசிஸில் என்னென்ன ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆட் பார்த்தா. அது போக மற்ற இதில் ப்ரொடக்ஷன் பூஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷன் ஸ்பீடு டிக்ரீஸ் பண்ணுறதுலேருந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன ஒரு கமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் மறக்காமல் கேளுங்க. டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுவோம், ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப ஷார்ட்டாக பிடிச்சிருங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என்ன ஒரு இஷ்யூ உங்களுக்கு இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இன்பாக்ஸில் போய் பார்த்துருவோம். ஸோ இங்கே ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ரூயின்ஸ்க்கு வந்து ஆட் இருக்கும். ஸோ இந்த ஆடு வந்து எனக்கு தெரிஞ்சு ரூயின் ஷார்ட்ஸ் வந்த டைம்லேருந்தே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆடுக்கு 7 ரூயின் ஷார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் 2 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூயின் பேக் ஃப்ரீ அந்த மாதிரி. அதே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 3 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரூயின் பேக் வந்துடும். ஸோ அது அப்படியே கன்டினியூஸாக போயிட்டே இருக்கும். 4வது நாளுக்கு வந்து உங்களுக்கு 7 கிடைக்கும். ஸோ அது 8 தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே 7 டேபிளில் மல்டிப்ளை பண்ணிட்டே போயிட்டு உங்களுக்கு அது 10 டிவைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அத்தனை ரூயின் பேக் கிடைக்கும். ஸோ 7 நாளுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 49 ரூயின் கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு 49 ரூயின் கிடைக்கும். ஒரு ரூயின் உங்களுக்கு வேறு ஏதாவது செஸ்ட் ஓப்பன் பண்ணையில் க்ரீன் ஜோனோ ரெட் ஜோனோ ஃபார்ம் பண்ணையில் கிடச்சதுனா கூட உங்களுக்கு வாரத்துக்கு 5 ரூயின் பேக் ஃப்ரீ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இது ஆட் வந்து 30 செகண்ட்ஸ் to 2 minutes தான் வந்து வரும். நான் சில தடவை பார்க்கல வந்து பார்த்திங்கன்னா 1 minute ஆட் வந்து 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கும் அதனால தான் 2 minutesன்னு சொன்னேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்பன்ஸுக்குமே வந்து ஆடில் வந்து உங்களுக்கு செஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிட்டு பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்பன் செஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 4 வெப்பன் செஸ்ட்டுமே ஒரு நாளைக்கு ஒன்றுன்ற மாதிரி உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு வெப்பன் செஸ்ட்டு நீங்கள் கோல்டு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே ஒரு வீக்குக்கு வந்து 12 தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து 12 பர்ச்சேஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து 7 நாள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 7 செஸ்ட் கன்ஃபார்ம் கிடச்சிரும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக இங்கே இருக்க வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பைலக் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டாஃபில் அது வந்து கிடைக்கல, பட் போவில் கிடச்சிது. இந்த 5 ஷாட் கிராஸ் போ கிடச்சிது எனக்கு வந்து. அந்த வீடியோ என்கிட்ட இல்லை ஆக்சுவலி. நான் வந்து அது ஆன் டெய்லி பேசிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டோட்டலாக வச்சு கலெக்ட் பண்ணலான்ற மாதிரி சில தடவை தோணும், சில தடவை வந்து கிடைக்கிறத அன்னே கலெக்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அது எப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அதில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அது லக் பேசிஸ்லேயும் கிடைக்கும், கிடைக்காமலாம் போயிடாது. ஸோ அதுவும் ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து இந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு பெரிய பிளேயராக இருக்கேன், நான் வந்து ஒரு நல்ல பிளேயராக இருக்கேன், எனக்கு ப்ளூ வெப்பன்ஸும் க்ரீன் வெப்பன்ஸும் யூஸ் இல்லை, பர்பிள் வெப்பன்ஸுமே யூஸ் இல்லை, நான் மோஸ்ட்லி லெஜெண்டரி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஓடினுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஓடினில் வந்து அந்த ஆஃபரிங்க்கான பாயிண்ட்ஸாவது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள் ஃபேமிலியில் யாராவது சின்ன பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இது கொடுக்கலாம் தாராளமாக. சின்ன பிளேயர்ஸ் கூட நீங்கள் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, ஹார்ஸ் டேபிள் வச்சுருக்கீங்க, கேரட்ஸ் வேணும். பெரிய பிளேயர்ஸ் வந்து போய் கேரட்ஸுக்கு சீட் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கேரட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. நீங்கள் ஆல்ஃபேர் ஜோன் போகிறீங்க, நார்த் ஜோன் போகிறீங்க, அந்த மாதிரினா உங்களுக்கு கேரட் சீட்ஸ் கிடைக்காது. ஸோ ஏன்னா கேம் மூவ் ஆகும் மோஸ்ட்லி அந்த 2 ஜோன் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ஆல்ஃபேர் ஜோன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் முக்கால்வாசி. ஸோ அந்த டைமில் நீங்கள் நார்மல் ஜோன் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கப்போ உங்களுக்கு கேரட்டுக்கான சீட் கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வெப்பன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் கேரட் சீட் கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹார்ஸ் டேபிளில் வந்து ஆட் பார்த்தா உங்களுக்கு வந்து டைம் கம்மியாகுது. எனக்கு வந்து இதில் எவ்வளோ கம்மியாகும்னு வந்து எனக்கு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கேரட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே போட்டு வச்சுருக்கேன், இங்கேருந்து எடுத்தால் எனக்கு இன்னொரு 20 கேரட்ஸ் கிடைக்கும். பட் அப்படி ஆட்ஸ் பார்த்து நான் டக்குன்னு ஸ்கிப் பண்ணி விட்டேன்னு வைங்களேன், எனக்கு கேரட்ஸ் ரொம்ப கம்மியாயிரும். ஹார்ஸ் கிடைக்கிறது நல்ல விஷயந்தான்,
பட் கேரட்ஸ்க்கு நான் திரும்ப ஃபார்ம் பண்ண போகணுன்றது கொஞ்சம் டைம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அதனால தான் நான் வந்து இங்கே ஹார்ஸ் டேபிளுக்கு வந்து ஹார்ஸ் ஸ்டாலுக்கு வந்து ஆட் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 12 ஹார்ஸ் வந்து கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு நாள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 நாள் குறைஞ்சிரும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் அடுத்த நாள் வெயிட் பண்ணிட்டு 2 வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ஸ் கிடச்சிரும். அடுத்த ஹார்ஸுக்கு ஒரு கேரட் போட்டு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 1/2 நாள் குறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டக்குன்னு 1.5 நாளில் நீங்கள் வந்து கேரட் எடுத்துடலாம். ஹார்ஸ் எடுத்துடலாம், கேரட் இல்லை ஹார்ஸ் எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஹார்ஸ் விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. அப்புறம் இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு இதுலேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆப்ஷன். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ பாருங்கள். ஸோ இங்கே வீடியோ ஆப்ஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா. பட் இதில் வந்து எவ்வளோ ஸ்கிப் ஆகும்னு எனக்கு தெரியல, எவ்வளோ நேரம் ஸ்கிப் ஆகும்ன்ட்டு. இதில் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன் இல்லை காப்பர்லேருந்து எது போட்டாலும் இங்கே வருங்க வீடியோ ஆப்ஷன் வந்துருச்சு. இங்கே அட்வான்ஸ் மெல்டரில், ராக் ஸ்டோன் கார்விங் டேபிளில், வுட் ஒர்க்கிங் பெஞ்சில், எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோ ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக கேமில் சேட் பண்ணிருக்கையில் கொஞ்ச நாள் விளையாடாமல் இருந்து வந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் கிட்ட சேட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, கேம் ஃப்ரெண்டு, பழக்கமானவர்கிட்ட. ஸோ அப்படி சேட் பண்ணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது வந்து அவருக்கு தெரியாமல் இருந்தது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இந்த ரிப்பேர் டேபிள், ஹார்ஸ் டேபிள் அங்கெல்லாம் வந்து இருக்குது வீடியோ ஆப்ஷன் வந்து அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் அது வந்து யூஸ் பண்ணல, அதுக்கெல்லாம் யாருப்பா வீடியோ பார்ப்பான்ற மாதிரி. பட் இந்த வெப்பனுக்கு இருக்க வீடியோ ஆப்ஷன் வந்து அவருக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ இந்த வீடியோ போடுறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோக்கான ஃபுல் கண்டென்ட்டே இவ்வளோ தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இதில் வந்து பே டு வின் ஃபோக்கஸ்ட் கேம் தான் இது ஃப்ராஸ்ட்போர்ன். அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டு பிளேக்கு வந்து இவ்வளோ வெப்பன்ஸ் கிடைக்குது, ரூயின் ஷார்ட்ஸ் கிடைக்குது, ரிப்பேர் டேபிளில் வந்து டைம் மிச்சமாகுது. அப்படிங்கையில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பேர் டேபிளுக்கு காமிச்சிடறேன் பாருங்கள். ஓ ஓகே, சாரி ரிப்பேர் டேபிளுக்கு இல்லை போல். ஓகே 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 மற்றதுக்கெல்லாம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பேர் டேபிளுக்கு கொடுக்கல. ஓகே, மற்றது வந்ததுக்கே நல்லது தான். மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் ரிப்பேர் டேபிள் கொடுக்கலாம், இல்லை ரிப்பேர் டேபிள் டைம் கம்மி வந்துட்டனால இனிமேல் அவங்க கொடுக்காம இருக்கலாம். ஸோ அதை எதிர்பார்க்க முடியாது. நான் ரிப்பேர் டேபிளுக்கு கொடுக்கல, ஐம் சாரி, நான் அதை கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டேன். நீங்கள் வந்து மற்றதில் இருக்க ஆடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக டைம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோக்கான கண்டென்ட். இதை நான் வந்து ரொம்ப லென்த்தால் கொண்டு போக போகிறதில்ல, இதை வந்து இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட் காட்டுங்க. உங்களுக்கு ஃப்ராஸ்ட்போர்னில் என்ன ஒரு டவுட் இருந்தாலும், இல்லை வீடியோவில் ஏதாவது இஷ்யூ இருக்குது கரெக்ட் பண்ணணுன்னாலும், என்ன விஷயம்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.